ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கக்கூடிய ஒரு பகீர் பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு டெல்லியில் ஆதாரங்களோடு தரவுகளோடு அந்த பிரேக்கிங் நியூஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. தயவுசெய்து இந்த வீடியோ முழுமையா பாருங்க, எல்லோருக்கும் பரப்புங்கள். ஏன்னா அவ்வளவு பெரிய பிக் பிரேக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி பாஜக வெற்றி பெறுகிறது அப்படின்னு எல்லாருக்கும் மண்டையை பிச்சுட்டு இருந்தோம்ல, ஒரு டவுட் இருந்துச்சுல, ஏதோ பண்றாங்க, இல்லைன்னா எப்படிங்க அப்படி ஜெயிக்க முடியும்? பாஜக ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்க, என்னங்க ஏதோ தில்லுமுள்ளு நடக்குங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லி கொண்டிருந்த பொழுது, ஆனா யாருக்கு அது எப்படின்னு தெரியாம இருந்துச்சுல்ல, அதை அனைத்தையும் உட்கார்ந்து டேட்டாவை எடுத்து ஆதாரங்களோட தரவுகளோட டெல்லியில் செய்தியாளர்களை கூட்டி வச்சு அவ்வளோத்தையும் பிளே பண்ணி காட்டி உடைச்சிட்டாரு. இதாண்டா பாஜக பண்ற தில்லுமுள்ளு, இப்படித்தாண்டா அவனுக்கு ஜெயிக்கிறானுங்க, இப்படித்தாண்டா அவனுக்கு ஆட்சியை பிடிக்கிறார்கள் என்று போட்ட போடுல உள்ளபடியே ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு ஆடி கலகலத்து போய் நிற்கிறது. நாட் ஒன்லி இந்தியா, உலக நாடுகள் எல்லாமே இன்னைக்கு நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லணும். ஏன்னா ஒரு நாட்டை யார் ஆள்வது என்பதை முடிவு செய்வதே தேர்தல்கள் தான். அந்த தேர்தலில் பாஜக இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணுதா அப்படிங்கிறத ராகுல் காந்தி இன்றைக்கு ஆதாரங்களோடு தரவுகளோடு டெல்லியில் நேரலையில் செய்தியாளர்களை வைத்து விளக்கினார். அந்த ஆதாரங்களை நான் அப்படியே காட்டி உங்களுக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்று கேட்டு வீடியோவுக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, கடந்த முறை பாஜக ஆட்சி அமைப்பதற்கு தேவை மொத்தமே 25 சீட்டு. 25 சீட் அவங்களுக்கு இருந்தா போது அவங்க ஆட்சி அமைக்க முடியும் என்று வருகின்ற பொழுது, அந்த 25 சீட்டிலையும் பாஜக ஜஸ்ட் 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில். அந்த 33,000 வாக்குகளை அவர்கள் எப்படி பெற்றார்கள் அப்படிங்கறத ஆதாரத்தோடு அடிச்சு உடைச்சிருக்கிறார் ராகுல். எவ்வளவு தில்லு முள்ளு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதுல வெளிப்படையாக வருகிறது. என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வாக்காளர், ஒரே ஓட்டர், ஒரே தொகுதியில வேற வேற வாக்குச்சாவடியில அவர் என்ன செய்யறாரு, வாக்கு செலுத்துகிறார். உங்களுக்கு நான் சொல்ல புரியுதா? நீங்க தான் உங்க தொகுதிக்குள்ளேயே இங்க ஒரு பூத் இருக்கும், கொஞ்சம் தள்ளி இன்னொரு பூத் இருக்கும், அதை விட தள்ளி இன்னொரு பூத் இருக்கும்ல, அப்படி ஒரே வாக்காளர்கள் 3-4 இடத்துல ஓட்டு போடுற மாதிரி அவங்களுடைய பேரு ஒரே தொகுதியில 4 இடங்களில் 2 இடங்களில் எல்லாம் என்ன இருக்கு, அவங்களுடைய பேரு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. அந்த ஸ்கிரீன்ல அதை காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்க. டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், சேம் ஓட்டர் மல்டிபிள் ஸ்டேட். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? ஒரே தொகுதியில மட்டும் இல்ல, இவங்க வேற வேற மாநிலத்திலும் இவர்கள் வாக்கு செலுத்துகிறார்கள். அங்கேயும் ஓட்டு போடுறான். தேர்தல் நடக்கும்போது கர்நாடகாவுக்கு கர்நாடகத்திலும் ஓட்டு போடுறான். இது ஆதாரத்தோட அவர் என்ன பேரு என்னங்கிற டீடைலோட எடுத்து வச்சிட்டார். இதை விட ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? நான் அதெல்லாம் இப்ப பேச போறேன். சில வாக்காளர்களுக்கு டோர் நம்பர் என்ன போட்டுருக்கு தெரியுமா? தேர்தல் ஆணையம் டோர் நம்பர் என்னவா இருக்கு நீங்க சொல்லுங்க. டோர் நம்பர் என்னவா இருக்கும்? வெறும் ஜீரோன்னு ஒரு நம்பர், ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர், டோர் நம்பர் ஜீரோ அப்படின்னு போட்டு கொஞ்சம் வாக்காளர்களை சேர்த்திருக்கிறாங்க. ஜீரோங்கிற டோர் நம்பர்ல எப்படி ஒருத்தன் இருப்பான்? அப்படி ஏகப்பட்ட வாக்காளர்கள் பல்வேறு விதத்தில் என்ன செய்யறாங்க, போலியான வாக்காளர்களை சேர்த்து தங்களுக்கு தேவையான வெற்றியை இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஈட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கறதா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தி. அதுல பேரு நம்பரோட அவர் என்ன செஞ்சிருக்காரு, எடுத்து போட்டுக்கிறாரு. ஃபேக் அட்ரஸ் 40,009 ஓட்டர்ஸ் ஃபேக் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. போலியான முகவரி. நீங்க எல்லாம் அதுல இருக்கலாம். போலியான முகவரினா இதுல என்ன கொடுமை தெரியுமா? ஒரு வாக்காளருக்கு அப்பா பேரு, வீட்டு நம்பர் 0, அப்பா பேரு அல்லது கணவர் பெயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? DTCEABCD இப்படிலாம் போட்டிருக்காங்க. EFGH. நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. அப்பா பேர் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல ஓட்டு இருக்கு. டூப்ளிகேட்டா இன்னொரு இடத்துல ஓட்ட பதிவு செய்யறாங்க. பதிவு செய்கின்ற பொழுது அந்த டூப்ளிகேட்டா பதிவு செய்யற இடத்துல அப்பா பேர் இருக்கும் இடத்துல என்ன செய்யறாங்க, EFGH ABCD இந்த மாதிரி போட்டு சேர்த்திருக்கிறார். அந்த ஆதாரமும் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார். மகாதேவபுரா தொகுதியில கிட்டத்தட்ட 12,000 போலி வாக்குகள் பதிவாயிருக்கு. ஒரு தொகுதியில 12,000 ஓட்டுனா போலி வாக்குகள். அவன் அந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாம இருப்பான், அல்லது அந்த தொகுதியில் அவனுக்கு ஓட்டே இருக்காது. இன்னொன்னு, அதே தொகுதியில அவனே 4 இடத்துல ஓட்டு போட்டிருப்பான். இப்படி போலியாக பல்வேறு விதங்களிலும் 12,000 வாக்குகள் ஒரு தொகுதியில பதிவாயிருக்குதுன்னா பாஜக எவ்வளவு தில்லு முள்ளு செஞ்சிருக்குன்னு பாருங்க. அதுல ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. மகாதேவபுரா தொகுதியில் கிட்டத்தட்ட 12,000 போலி வாக்குகள் பதிவுன்னு போட்டுட்டு ராகுல் அந்த கட்டத்துக்குள்ள காட்டுற பாருங்க, ஸ்கிரீன்ல காட்ட பாருங்க. நீங்க நேம் உமேஷ் UMASH போட்டிருக்காங்க, சரியா? ஏதோ அவன் நீங்க எப்படி வேணா வாசிக்கங்க. அத கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பேரு. அதுக்கு கீழே பாருங்க, அவங்க அப்பா பேரு HGASHAFA இப்படி ஒரு பேர் இருக்குமா? EFGH ABCD இந்த மாதிரி. டோர் நம்பர் பாருங்க, ஹவுஸ் நம்பர் 0,
ஹவுஸ் நம்பர் 0 0ன்னு ஒரு ஹவுஸ் நம்பர் இருக்குமா? இப்படி ஏராளமான வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம்ங்க, சிங்கிள் பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு. அந்த வீட்டுல எவ்வளவு வாக்காளர்கள் இருப்பாங்க நீங்க சொல்லுங்க. ஒரு சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீட்டுல எவ்வளவு ஓட்டர்ஸ் இருப்பான் அதிகபட்சம்? 48 வாக்காளர்கள் ஒரே முகவரி. அந்த வீடு சிங்கிள் பெட்ரூம் வீடு. 48 பேர் எப்படி ஒரு வீட்டுல இருப்பான் அப்படின்னா இருக்கிறான்னு காட்டுறான். போலியாக காட்டுகிறார்கள். 48 பேர் ஒரே இதுல. இதோட ஒரு கொடுமை, கிட்டத்தட்ட 60 பேர், 60 வாக்காளர்களை பீர் தொழிற்சாலை முகவரி, அந்த பீர் தொழிற்சாலை முகவரியில கிட்டத்தட்ட 60 பேர் வாக்காளர்கள் போய் அந்த அட்ரஸுக்கு தேடி போனா அது ஒரு பீர் கம்பெனி. எப்படி எவ்வளவு தூரம் தில்லுமுள்ளு பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன செஞ்சிருக்காங்க? தில்லுமுள்ளு. இங்க ஒரே பெயர் 4 வாக்குச்சாவடியில் இருக்குங்கிறத சொன்னேன். அதை விட அதிர்ச்சி, முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு சேர்த்திருக்காங்க. உங்களுக்கு வயசு என்ன தெரியுமா? 80 வயது. 80 வயது வயசான பாட்டிமாவை கூட்டு போய் முதல் தலைமுறை வாக்காளர்கள் சேர்த்து விட்டுருக்காங்க. முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் அவங்க இப்ப எவ்வளவு தூரம் ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கறத புரிஞ்சுங்க. இப்ப இன்னொரு பேர் சேர்த்திருக்காங்க பாருங்க, சாரதா தேவி. ஸ்கிரீன்ல காட்டுங்க தம்பி. சாரதா தேவி. ஃபாதர்ஸ் நேம் IFSDTUG சம்திங். இப்படி ஒரு பேர் இருக்குமா? அப்பாக்கு பேர் இப்படி இருக்குமா? ஹவுஸ் நம்பர், வீட்டு நம்பர் 0ங்கிற நம்பர்ல ஒருத்தர் இப்படி இருப்பாரா? இன்னொன்னு காட்டுறாங்க பாருங்க, முனியப்பா. ஃபாதர் நேம் ERAPPA. அப்படி ஒரு பேர் இருக்குமா? ஹவுஸ் நம்பர் 0. எல்லாருக்கும் 0 தான். 0ங்கிற ஹவுஸ் நம்பர் ஒருத்தருக்கு இருக்குமா? அப்ப இது எல்லாம் திட்டமிட்ட தில்லுமுள்ளு. இதோட கொடுமை, கிட்டத்தட்ட 40,009 பேர், 40,009 வாக்காளர்களுக்கு முகவரியே இல்லை. எப்படி இப்படி 0 இப்படி சேர்த்திருக்காங்க? இப்படி முகவரி இல்லாத வாக்காளர்கள் 40,009 பேர். அப்ப இந்தியா முழுக்க எவ்வளவு தில்லுமுள்ளு நடந்திருக்கும்னு யோசிங்க. இப்ப உங்களுக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வரணும். என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா, மோடியினுடைய வாரணாசி தொகுதியிலே ஓட்டு எண்ணும் போது அவர் பின்னடைவுன்னு வச்சு ஞாபகம் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல முன்னிலை பெற்றாருன்னு மாத்தினாங்க. மாத்திட்டு மோடி ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்பவே எல்லாருக்கும் டவுட். நான் இப்பவும் அடிச்சு சொல்றேன், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்து முறையாக வாக்குகள் எண்ணப்பட்டிருந்தால் மோடியே வாரணாசியில் தோற்றிருப்பார்னு தான் சொல்றேன். உள்ளபடியே மக்கள் வாக்களிக்கவில்லை. இவர்கள் தேர்ந்தெடுத்து தில்லுமுள்ளு செய்து என்ன செய்கிறார்கள்? இந்த கூத்தடிக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் உடனே, என்னங்க நீங்க ஜெயிச்சா மக்கள் எங்களுக்கு தீர்ப்பளிச்சுட்டாங்கன்னு சொல்றது, தோத்துட்டா உடனே தேர்தல் ஆணையத்தை திட்டுவதான்னு ஒரு கேள்வி வருது. தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வெற்றி பெற்றார்கள்? இந்த கேள்வி அந்த நம்பகத்தன்மையை வர வைக்கிறதுக்கு தான் 2 ஸ்டேட்டை விட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் லாஜிக். தமிழ்நாட்டிலும் வாக்கே அவங்களுக்கு கிடையாது. ஆனா 18% வாக்கு வந்ததா இப்போ ஒரு டிராமா ஆடினாங்க பாருங்க. 18%, 11%. பிஜேபி வளர்ந்து விட்டது. எங்க இருந்து வளர்ந்துச்சு? அத்துணையும் ஃப்ராட், போலி. அப்ப அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம், அதுலயும் எலெக்ஷன் கமிஷனுடைய கை வேலை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பாஜக வளர்ந்ததாக நம்ப வைப்பது. நாளைக்கே தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சியை பிடிச்சா மக்கள் எல்லாரும் நம்ப மாட்டான், எவனும் நம்ப மாட்டான், காரி துப்பிடுவான், என்னடா கதை விடுறேமா. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி அப்படி அந்த இடத்துக்கு மாறுது. அப்ப உத்தரப்பிரதேசல நம்புவான், மத்திய பிரதேசல நம்புவான். இப்ப இந்த பிரச்சனையை ஏன் வச்சுன்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லுது. ஆனா தேர்தல் முடிவுகள் வேறாக இருந்தன. மகாராஷ்டிராவில் ஒருபடி மேல போய் நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக பின்னடைவு. மகாராஷ்டிரால காங்கிரஸ் நிறைய இடங்களை கைப்பற்றுகிறார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது உடனே கொஞ்ச நாள்ல அப்போ ஏதோ இவங்க என்ன செய்றாங்க? தில்லுமுள்ளு செய்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இப்ப இது மாதிரி இன்னும் 2, 3 ஆதாரம் இருக்குது. வாக்காளர் பட்டியல 40,000க்கும் அதிகமான போலி முகவரிகள். பலருக்கு வீட்டு கதவு எண் 0. கர்நாடகாவின் மகாதேவபுரா தொகுதியில கிட்டத்தட்ட 12,000 போலி வாக்குகள். அதையும் நம்ம சொல்லிட்டோம். முறைகேடான பட்டியலில் இருக்கும் போலி வாக்காளர்கள் பல இடங்களில் வாக்களித்துள்ளனர் அப்படிங்கிறார் ராகுல் காந்தி. பல இடங்கள்ல, அதாவது கர்நாடகால, பீகார்ல, ஒடிசால, இப்ப அதான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த தலைவலி. ஒரே பீர் ஆலையில் மட்டும் 68 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார் ராகுல் காந்தி. எப்படா ஒரு பெட்ரூம்ல 48 பேர், ஒரு பீர் கம்பெனில 68 பேர் அந்த அட்ரஸ்ல. இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? ஒரு தொகுதி எடுத்து ஆய்வு செய்யறாரு. அவர் சொல்றாரு 1,250 வாக்குகள் திருடப்பட்டிருக்கின்றன, பாஜக திருடி இருக்கு. எப்படின்னா, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் 11,965 பேர். இன்வேலிட் அட்ரஸ், ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸ். முகவரி அப்படி இருக்காது. 0ங்கிற முகவரி இருக்குமா? இருக்காது. அப்படி 40,009 வாக்காளர்கள். பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ். ஒரே அட்ரஸ்ல 48 பேர், 68 பேர் இருக்கிறான். அப்படி 10,452 வாக்காளர்கள். இன்வேலிட் போட்டோ, வாக்காளருடைய புகைப்படமே சரியா இருக்காது. அவங்க 4,132 பேர். மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6 33,692 பேர். இவ்வளத்தையும் வச்சு இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மனசாட்சியையும் ஒழுக்க வேண்டிய கேள்வி. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் நினைக்கிறேன், தேர்தல் ஆணையம் தேர்தலை என்னைக்கு அறிவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலை மார்ச் 16 தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து தேர்தல் நடக்கும்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ ஒரு மாசம் தான் இடையில கேப். ஒரு மாசம் இருக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம்
தேர்தலை அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி, தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். நம்ம அப்பவே இந்தியா முழுவதும் இது பேசு பொருளானது. அப்போ என்ன அர்த்தம்னா, இவங்க ஏதோ என்ன செய்யறாங்க, போர்ஜரி பண்றாங்க, ஃப்ராட் வேலை பண்றாங்க, இது அந்த அதிகாரிக்கு பிடிக்கல, அதனால அவர் வெளியில வந்திருக்காரு. சோ இப்ப வரைக்கும் நாம எல்லாரும் நினைத்துக் கொண்டிருப்பது ஏதோ மோடியினுடைய செல்வாக்குல, பாஜக செல்வாக்கில் பாஜக வெற்றி பெற்று வருகிறது அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லவே இல்லை. உடனே என்ன கேள்வி வருதுன்னா, தமிழ்நாடு ஃபேக் ஐடிஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கக்கூடிய மாநிலம், பூத் ஏஜென்ட் வரைக்கும் எல்லாரும் தெளிவா இருக்கக்கூடிய மாநிலம் என்பதால் தமிழ்நாடு கொஞ்சம் தப்பிக்குது. இல்லைன்னா இதுக்குள்ள தமிழ்நாட்டை என்ன செஞ்சிருப்பாங்க, ஒன்னு இல்லாம ஆக்கியிருப்பாங்க. எனவே அந்த வகையிலே இந்த பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தோடு ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டு, உறவை வைத்துக்கொண்டு இந்திய தேர்தல்களை, ஜனநாயக திருவிழாவை சீரழித்து சின்னாபின்னப்படுத்துகிறது. மக்களுடைய கடைசி நம்பிக்கை தேர்தல் தான். நான் நினைச்சா அந்த ஆட்சியை மாற்றி விடுவேன் என்று மக்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையில் மண்ணை எள்ளி போட்டு, நீ எப்படி உருட்டினாலும் தாயந்தான் விழும் அல்லது இதான் விழுங்கிற மாதிரி இந்த கட்டை உருட்டுற விளையாட்டுல வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு பாஜக தேசத்தை நகர்த்தி இருக்கிறது என்பது கசப்பான உண்மை. நாம் அனைவரும் இதை புரிந்து கொண்டு மிகுந்த கவனத்தோடு வரும் காலங்களில் செயல்பட வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது என்பதை சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.